நேத்தைக்கு சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் மேல நடிகை வைஷு பாலியல் புகார் ஒண்ணு காவல் ஆணையத்துல குடுத்திருக்காங்க. குடுத்துட்டு இதுக்கு என்ன விஷயம், என்ன எதனாலன்னு கேட்கும்போது, அவரும் நானும் கடந்த 5, 6 வருடங்களா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ஆனா இப்போ ஒரு 6 மாசமா அவர் என்ன பிளாக் பண்ணிட்டாரு. என்கிட்ட பேசுறதில்ல. எனக்கு வந்து நான் ஒரு திருநங்கை. நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அத அவர் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறமா அவர் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு. நாங்க அக்செப்ட் பண்ணி ஒண்ணா 2011லேருந்தே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனா 2018ல இருந்தா நாங்க 2018லேருந்து 2022 வரைக்கும் நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். ரெசார்ட்லாம் நெறைய போயிருக்கோம். நெறைய அவுட்டிங் போயிருக்கோம். நெறைய வந்து ஒண்ணா இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2022ல இவங்களுக்கும் மரியாவுக்கும் திருமணம் ஆகுது. திருமணம் யார் மூலமா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வைஷு மூலமா தான். வைஷு தான் பொண்ணு பார்த்து வைக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு செலிபிரிட்டீஸ்லாம் சேர்ந்து பண்ற இடத்துல வந்து, வைஷுவோட அம்மா கிட்ட வந்து இவங்க பழகுறாங்க. சாரி மரியாவோட அம்மா கிட்ட வந்து இவங்க பழகுறாங்க. பழகிட்டு, அதுக்கப்புறமா நாஞ்சில் விஜயனுடைய தங்கையினுடைய வளைகாப்புக்கு அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணிட்டு, இந்த மாதிரி இவரு வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். இவருக்கு வந்து உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க மரியா வீட்டு சைட்லயும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். விஜய் டிவில உள்ள பிரபலங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்க என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனா ஒரு திருநங்கைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நாங்க திருமணம் பண்ணிக்கல. 2022ல வந்து அவரு பாப்பா வேணும் அப்படின்னு சொன்னதுனால, என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. அதனால வந்து நான் ஒரு திருமணம் பண்ணி வச்சேன். ஆனா திருமணத்துக்கு நான் போகல. என்னதான் நான் திருமணத்த பண்ணி வச்சாலும், என்னால பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நின்னு பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்ல. அதனால நான் வந்து திருமணத்துக்கு போகல. நீ தானே எல்லாமே ரெடி பண்ண. நீ வான்னு சொல்லி அவர் விஜய் கூப்பிட்டாரு. ஆனா நான் வந்து போகல திருமணத்துக்கு. அதுக்கு திருமணம் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த வீட்ல உள்ளவங்க எல்லாருமே என்ன வந்து ஒரு அகைன்ஸ்ட்டா ஒரு எதிரி மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாப்பா பொறந்துச்சு. பாப்பா பொறந்துச்சு. ஆனா அது பாப்பா பொறந்தது வரைக்கும் வந்து, அவரு எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி என்கிட்ட எந்த மாரி ரிலேஷன்ஷிப் இருந்தாரோ, அதே மாதிரி தான் திருமணத்துக்கு பிறகும் என்கிட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தாரு. அதுக்கப்புறமா பாப்பா பொறந்ததுக்கு அப்புறமா இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எங்க வீட்ல இருந்து ரொம்ப பிரஷர் பண்றாங்க வைஷு. நீங்க இத ரொம்ப வந்து பிரச்சனை பண்றாங்க. அதனால வந்து நம்ம 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. அவரு வந்து மறைமுகமா வந்து நம்ம இதுக்கு அவரு என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் என்னைக்குமே நம்ம கடைசி வரைக்கும் ஒண்ணா தான் இருக்கணும். மறைமுகமா வச்சா நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அது வந்து அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு திருநங்கைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா எனக்கு வந்து சொசைட்டில வந்து நேம் போயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட்ல வந்து எங்களோட பழகும்போது தெரியல திருநங்கைன்னு தெரியலையா? இல்ல எங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்குமோ அவருக்கு தெரியலையா? இப்ப சொல்லும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நேர்காணல்ல. அந்த நேர்காணல்ல அவங்க கிட்ட கேட்கறாங்க, "நீங்க இதுக்கு முன்னாடி ஒண்ணா இருக்கும்போதெல்லாம் ஏதாச்சும் வந்து ஃபோட்டோஸ் இந்த மாரிலாம் ஷேர் பண்ணிருக்கீங்களா?" நெறைய ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் நான் வந்து சோசியல் மீடியாக்கள் ஷேர் பண்ணிருக்கேன். பட் அதெல்லாம் பெரிய விஷயமா இல்ல. இப்ப நான் ஒரு சின்னதா ஒரு ஃபோட்டோ போட்டா கூட அது ரொம்ப வைரல் ஆகுது. ஏன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேர்காணல்ல அவரு கேட்கிறாரு, "உங்களுக்கு இந்த 2 நாள் நேத்தைக்கும் இன்னைக்கும் நீங்க வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா? இத பத்தி யாராச்சும் அவர் வீட்டு சைட்ல இருந்து உங்கள்ட்ட பேசுனாங்களான்னு?" கேட்கும்போது, மரியாவினுடைய அம்மா வந்து எனக்கு கால் பண்ணி பேசுனாங்க. கால் பண்ணி கொலை மிரட்டல் குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் டிஎம்கேல எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அந்த அவ்வளோ பெரிய ஆளா இருக்கு. நான் வந்து உதயநிதி ஸ்டாலின்ட்ட சொல்லி ஸ்டாலின்கிட்ட நேரா போய் சொல்லுவேன். "ஆள வச்சு உன்ன எப்படி தூக்குறேன் பாரு. என்னோட ஒரு முகத்த பார்த்துருக்க. இன்னொரு முகத்த நீ பார்த்தது இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் தம்பின்னு பழகிட்டு, இப்போ வந்து "தம்பி கூட நீ போவியா?" அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசுனாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லுது. வைஷு சொல்றாங்க. "தப்பா பேசாதீங்கம்மா, தப்பா பேசாதீங்க மம்மின்னு" சொல்லிட்டு அவங்க ஃபோன கட் பண்ணிட்டாங்க. இவங்க பேசின கால வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட ஒரே ப்ரூஃப் வந்து இப்போதைக்கு இது ஒண்ணு தான். நெறைய கேட்கறாங்க. நீங்க 2 பேரும் பழகுனது, அதுக்கு கூட ஏதாச்சும் டெக்ஸ்ட் நீங்க வந்து சாட் பண்ணதுக்குள்ள ஏதாச்சும் ஸ்கிரீன்ஷாட்டோ ஏதாச்சும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ன்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாராச்சும் லவ் பண்ணும்போது இந்த மாரி சேவ் பண்ணி வைப்பாங்களா? அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு லவ்வுக்கு வந்து அது அடையாளமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இவங்க. அவங்க கேட்டது கரெக்ட் தான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த அம்மா வந்து இப்படி என்கிட்ட மிரட்டுனதுனால, நான் வந்து இந்த கேஸ வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ண போறேன். மரியாவுனாலயும், மரியாவோட அம்மானாலயும் இந்த கேஸ வந்து நான் இன்னும் ஸ்ட்ராங் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து டிஎம்கேல பெரிய ஆளா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் வச்சு நான் வந்து ஆள வச்சு உன்ன தூக்குறேன் பாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்ல ஃபியூச்சர்ல வந்து என்னமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.